கார்த்தியின் சேனல் பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் சோமவாரம் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எங்கள் வீட்டில் 4 பைரவர்கள் இருக்காங்க. அதில் நான் கருவாக்குட்டி வந்து காலையில் ஒரு 4-5 நாய் சேர்ந்து கடித்து காலையில் நான் கதவை திறக்கிற கேட்டுட்டு ரொம்ப முடியாமல் பூரா வாசல் எல்லாம் ரத்தம். அவனால் எந்திரிக்க கூட முடியல. ஒரு ஷாப்லேருந்து பசங்களை வர சொல்லியிருக்கிறேன். சுத்தமாக அவனால் எந்திரிச்சு நடக்கவும் முடியல, நிற்கவும் முடியல. ரொம்ப ப்ளீடிங் நிறைய போயிட்டுருக்குது. இங்கே வண்டி ஓட்டுறக்கு ஆள் இல்லை. அது இல்லாமல் நான் வண்டி ஓட்டினாலும் அவனை பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு வேண்டி இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இங்கே ப்ரைவேட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். சுத்தமாக அவனால் முடியலைங்க. தெருநாய் கடிச்சாலும் கூட சரின்னு சொல்லலாம். இந்த வீட்டில் வளர்த்துறவங்களே வந்து கழட்டி விட்டுட்டு கடித்தாலும் கூட அது அவங்கள விரட்டி விட்றதில்ல. அப்படியே போகும்போதே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறது. ஆனால் இவன் இருக்கிறதே ரொம்ப பாவங்க. அப்படியெல்லாம் எந்த இதுக்கும் எங்கள் குட்டி பசங்க எந்த வம்பு துன்புக்கும் போக மாட்டாங்க. ஆனால் இவங்களை கண்டாத எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்கிறது. பையனே 3 நாள் ஆச்சு இவன் சோறு சாப்பிட்டு. சுத்தமாக அவனால் எந்திரிச்சு நிற்க கூட நின்னா விழுங்குறான். இடுப்புட்டு நல்லா அடிபட்டுருச்சாட்டு இருக்குதுங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வீட்டில் வளர்த்துற நாய்க வாக்கிங் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி கழட்டி விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு நாயை வந்து கடித்ததுக்கப்புறம் வேடிக்கை பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வளர்த்திட்ருக்கோம் குழந்தைகளாட்ட. இவன் எங்கள் வீட்டில் கார்த்திக் வந்து ரொம்ப உசுருவேன். இப்போ விட்டுருவேன். இன்னொரு டைம் பார்த்தேன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.